சாய்ராம். ஹிமாலய ரகசியங்கள் அத்தியாயம் 37. சுவாமி நிர்மலானந்தா புரிஜி. இமாலயன் யோகிகளின் வரிசையில் அடுத்து நாம் காண இருக்கும் யோகி சுவாமி நிர்மலானந்தா ஆவார். இவர் நேபாள நாட்டின் காத்மண்டு நகரைச் சார்ந்தவர். இளம் பிராயத்தில் 8 வயதிலேயே இவர் ரிஷிகேஷத்தில் உள்ள குருகுலத்தில் சேர்ந்து வேதங்கள், உபனிஷத்துக்கள் போன்ற அனைத்திலும் மிகுந்த தேர்ச்சி பெற்றுள்ளார். 22 வயது வரை அங்கேயே இருந்த இவர் ஒரு பெரிய யோகி ஆவார். எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதே இவரின் மந்திர சக்தியாகும். புன்னகை பூத்த இவரின் முகத்தை பார்க்கும்போதே நாமும் மகிழ்ச்சிக்கு ஆளாகிறோம். எப்போதும் செல்போனும் கையுமாக இருக்கும் வித்தியாசமான யோகி இவர். செல்போன் இவரது வாழ்க்கை தோழனாகவே மாறிவிட்டது. செல்போனை பற்றிய முழு விவரங்களிலும் கைதேர்ந்த இவர் அதனை உருவாக்கியவரை விட அதில் விஷயம் தெரிந்தவராக உள்ளார். எளிமையாக இருப்பதால் இவரை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மத்திய பிரதேசத்தில் இவருக்கு ஏராளமான சீடர்கள் உள்ளனர். அவரது படத்தை வைத்து வீட்டிலேயே அங்கே பூஜை செய்கிறார்கள். நிறைய ஞானிகளை சந்தித்து ஞானம் பெற்றவர். இந்தியாவில் இருக்கும் எந்த யோகியை பற்றி கூறினாலும் அவர்களை பற்றிய முழு செய்திகளை தன் விரல் நுனியில் வைத்திருக்கும் அற்புதமான யோகி இவர். நர்மதா வாழும் பூமி இவருக்கு பிடித்தமான இடமாகும். அங்குள்ள சாருகேசரி ஆசிரமத்தில்தான் பெரும்பாலும் இவர் வசிக்கிறார். சந்நியாசியான இவருக்கு இந்தியா முழுவதும் சீடர்கள் உள்ளனர். ஆணவம் இல்லாத, பெருமை கொள்ளாத, மிக எளிமையான இவருக்கு உடல்நிலையில் அடிக்கடி பல தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இறைவன் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையுடன் வலம் வருகிறார். சமீபத்தில் நர்மதா பரிக்கிரமா என்னும் யாத்திரைக்கு ஓம்குரு அவருடன் சென்றிருக்கிறார். அங்கு சென்ற 11 நாட்களும் கடும் ஜுரத்தில் அவர் இருந்திருக்கிறார். ஆனால் அதை பொருட்படுத்தாது துணிந்து யாத்திரையில் பங்கேற்றிருக்கிறார். தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இவற்றை தாரக மந்திரமாக கொண்ட இவர் ராம புராணத்தை பற்றி நாட்கணக்காக பேசும் வல்லமை பெற்றவர். அவரின் அறிமுகம் பெற்றது மிகப்பெரிய பாக்கியம் என்று ஓம்குரு கூறுகிறார். பத்ரிநாத்தில் இருக்கும் பல்வேறு ஆசிரமங்களில் பல்வேறு விதமான யோகிகளும் மகான்களும் உள்ளனர். அனைவரும் அற்புதமானவர்கள். ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் பல்வேறு பிரிவினர் ஆவர். பெரும் பணக்காரர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பெரும் வணிகர்கள் ஆகியோர் உள்ளனர். இவர்கள் அனைவரும் எல்லாவற்றையும் துறந்து தன்னை அறியும் வேட்கையில் பத்ரிநாத்தில் தவம் புரிந்து கொண்டு இருக்கின்றனர். நன்றி. சாய்ராம்.